கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கார்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவர் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் நம்மளோட அம்மனோட தாலியை சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டாக திருடி வச்சுக்கிட்டாங்க. கார்த்தி எப்படியாவது கார்த்தியோட குடும்பம் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகிட்ட நம்மளோட பூசாரி இந்த மாதிரி தாலியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன், பாருங்க இப்போ சிவனாண்டி உடனே இதுதான் சாக்குன்ட்டு இவங்க குடும்பம் கும்பாபிஷேகம் பண்ணுறது அம்மனே ஏற்றுக்கல போல, பிடிக்காது, எதுக்கு இவங்க குடும்பம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்தி பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது நம்மளோட ராஜசேதுபதி சரிப்பா தம்பி, இந்த மாதிரிலாம் சண்டைலாம் தேவையில்ல, என் கார்த்தி என்னோட பேரை இப்போவே ஒரு அரவருக்குள்ளே மீட்டிட்டு வந்துடுவா, இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுவார், போய் நகையை தேடுவார். அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி நைட்டு பார்க்கும்போது நம்மளோட அந்த கார் இருந்திருக்கும். அந்த காரோட நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கால் தடம், அந்த கார் நிறுத்துகிற இடம் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரேவதிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இருக்குது. அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அவன் வரமாட்டான்ல அப்படின்ற மாதிரி பயத்தில் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் வரவே மாட்டாங்க்கா, எப்படி சந்திரா இவ்வளோ நீ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, ஏன் என்ன பண்ணி வச்ச என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லைக்கா, அம்மன் காலத்தில் இருக்க அந்த வைரத்தாலியை நான் எடுக்கிறதுக்கு ஆள் வச்சு செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, என்ன சந்திரா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்குக்கா அவங்ககிட்ட சொல்லி டென்ஷன் பண்ணுன்ட்டு, நீ நார்மலாக இந்த கல்யாண வேலையை பாரு, ரேவதியோட கல்யாணம் தானே உனக்கு முக்கியம், நான் இந்த விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவனை வரவிடாமல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளோட ராஜராஜனும் அதுக்கப்புறம் நம்மளோட மயில்வாகனம் இவங்கெல்லாம் ஐயோ சகல இன்னும் காணுமே, இந்த மாதிரி நிலங்கெல்லாம் நடந்துடுச்சுன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அத்தை எப்படியோ நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இப்போதான் சந்திரா எனக்கு நிம்மதியாக இருக்குது, இன்னைக்கு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே அவன் என்னை ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தான், தப்பிச்சிட்டே இருந்தான், நீ அசால்ட்டாக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி அவனை வடவிடாமல் பண்ணிட்டேன். ஆமாக்கா நீ கவலையே படாத, நீ ரேவதியோட நலங்கு ஃபங்க்ஷனை மட்டும் நீ கவனம் செலுத்தி நீ அதை மட்டும் பண்ணி முடி, இதே மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த வண்டி நம்பரை யார் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ சிவனாண்டி தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளுத்து ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாரு. இப்போ நம்மளோட ராஜசேதுபதி நம்மளோட முத்து, அதாவது அவங்க சிதப்பாவை பலார்னு ஒரே ஒரு அரைஞ்சிடுறாரு. பயங்கரமாக ஊருக்காரங்க, நீங்கள் இப்படி ஒரு பட்ட ஆளுங்களா, எதுக்கு நல்லவங்க குடும்பத்தை மேலே பழிய போடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, இனிமேல் இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டியும் அவங்களோட சித்தப்பாவையும் விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்மளோட கார்த்தி போயிட்டு நம்மளோட ரேவதியோட நலங்கை தான் நிறுத்த போகிறாரு. அதோட முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.